ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பாருங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 38 மாவட்டம் வரைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதில் நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 23,800 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான சேலரியுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 8th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்கள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் உங்களுக்கே தெரியும் 38 மாவட்டம் வரை வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ சிவகங்கை மாவட்டத்துக்கு கூட நான் வந்து ஒரு 3 days முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு, நாமக்கல் மாவட்டத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி வந்து உங்களுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்மே வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாவட்ட வாரியாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 8th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி நீங்கள் கொடுத்துருக்காங்க அட்ரஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க 8th ஆகஸ்ட்டுக்குள்ளார. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்மசிஸ்ட் கேட்டகரி, லேப் டெக்னீஷியனு, ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்மசி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் பார்மசி நீங்கள் பிஃபார்ம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து உங்களுக்கு வந்து அதாவது தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 15,000 சேலரி, 35 வயசுக்கு மேலே நீங்கள் 35 வயசுக்குள்ளார இருக்கணும். அதேமாதிரி லேப் டெக்னீஷியன் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல உடற்தகுதியோடு நீங்கள் இருக்கணும். 13,000 சேலரி, 35 வயசுக்குள்ளார இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து 93 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சேலரி வந்து வரும். 50 வயசுக்குள்ளார இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி இங்கே கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேர்லையோ இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்துக்குமே வந்திருக்கு. அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு 8 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதுக்கான டேட் வந்து பாருங்கள் 4th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து போஸ்டரில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ்மே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அட்ரஸ். ஸ்பீட் போஸ்டர் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள், 23,000 சேலரி. அடுத்து சோசியல் ஒர்க்கருக்குலாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள், 23,800 சேலரி. அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சேலரி வந்து வரும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்குமே 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஸ்டாஃப் நர்ஸுக்குலாம் வந்து பாருங்கள் டிஜிஎன்எம் கோர்ஸோ இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸோ இல்லைனா வந்து ஸோ பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டெகிரேட்டட் கரிக்குலம் ரெஜிஸ்டரில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள், 18,000 சேலரி. லேப் டெக்னீஷியனுக்குலாம் 12th முடிச்சுட்டு மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குமே நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் பார்மசி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15,000 சேலரி வந்து வரும். ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் ஸோ 12th நீங்கள் முடிச்சுட்டு ஏஎன்எம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷனில் வந்து டேட் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். அதாவது 8th ஆகஸ்ட் வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து 4th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.